check, check. Check, hello. Check, hello, hello, check, check. Praise the Lord. Check, hello, check. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Check, check. அல்லேலூயா. நம்ம அவன் கண்களை முடிச்சோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தினாலே கூடி வரவும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தவும், துதிகளோடும் ஸ்தோத்திர பலிகளோடும் சர்வாங்க தகன பலிகளோடும் நம்மளை தாழ்த்தி உயர்த்தவும் நீர் தந்த இந்த நல்ல வெளியேறப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பரலோகத்தின் அக்கினியால் எங்களை மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரே சிந்தை உம்முடைய சிந்தை உண்டாக கடவுது என்று சொன்னது போல பரிசுத்த சிந்தையோடுமே ஆராதிக்க, உம்மை துதித்து பாடி மகிழ நீர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கிருபையை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாரம்பரியமான ஆராதனை அல்லப்பா ஆண்டவரே, பரிசுத்தமும் ஜீவனுள்ள ஒரு புத்தி உள்ள ஆராதனையை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் மூலியமா நீர் மகிமைப்படத்தக்க ஆராதனை, நீர் பிரியப்படத்தக்க ஒரு ஆராதனையாய் நீர் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செவி. தடைப்பட்ட மக்களை தேவ ஆவியானவர் நீர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். இந்த இடம் முழுவதும் தூதர்களோடும் ஸ்தோத்திர பலிகளோடுமே ஆராதிக்க உதவி செய்யும். ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் வல்லமையாய் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படட்டும். இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனையின் முதல் பாடலாக கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஆண்டவர் நம்மை இந்த 5வது மாதத்தின் கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. கடந்த 4 மாதங்களும் நம்ம கடந்து இந்த 5வது மாதத்தை நம்ம முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன்,
துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கைகளை தட்டி பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமாய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்த உலகத்திற்கு அதை நான் எடுத்து சொல்லுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, எந்த பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நல்லவராக, அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள் வந்தது, வனாந்தர வாழ்க்கை அவனுக்கு வந்தது, ஆனாலும் அவன் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எந்த பாதையின் வழியாக நடத்தி வந்தாலும் நாம் அந்த நேரத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன், கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன் என்று கரங்களை தட்டி நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.
ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, என் ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கதாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கதாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கதாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஏலோகிமும் நீங்கதாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாள் உம்மை பாடுவேன். இம்மானுவேல் நீர்தான், மண்ணில் வந்த தேவன் என்று பாடுவேன். எலோகிமும் நீங்கதாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்கதாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்று பாடுவீங்க. எலோகிமும் நீங்கதாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்கதாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்று பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நாம் யாவரும் அப்படியே எழுந்திருந்து எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நீர் நடத்துவீர் ஆண்டவரே. எபினேசரும் நீர்தான், கரங்களை தட்டி. எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கதாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கதாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கதாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா,
ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. 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 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ரூஃபா, அவர் யெகோவா ரஃபா. எல் ஷடாய் என்பது அவருடைய நாமம். யெகோவா ஷாலோம் என்பது கர்த்தருடைய நாமம். யெகோவா ரஃபா என்பது தேவனுடைய நாமம். யெகோவா ஷம்மா என்பது அவருடைய நாமம். யெகோவா ரூவா என்பது அவருடைய நாமம். கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை உயர்த்துவோம். நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நீர் யெகோவா ஷாலோம். ஆமென், ஹல்லேலூயா. குழப்பத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் யெகோவா ஷாலோம். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தாராத நேரத்திலே நான் ஊற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய நாமம் யெகோவா ஷம்மா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. உன்னை ரட்சித்த தேவனாயிருக்கிற நான், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தராயிருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரின் பாதையிலே, உன் நெருக்கத்தின் நேரத்திலே, உன் கஷ்ட காலத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். உன் பலவீனத்திலே உனக்கு யெகோவா ரஃபாவாக இருக்கிறேன். உனக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாக உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஓரி கபலப ஷபரப ரிபலப. ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்த முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமையை நாம் காண முடியும். தேவனுடைய மகிமையை நம்முடைய கண்கள் பார்க்க முடியும். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி நீர் எங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் நீர். கைகளை உயர்த்தி பாடுவோமா? கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி
ஐயா, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, விடுதலை தருபவரே, நன்றி நன்றி ஐயா, விடுதலை தருபவரே, நன்றி நன்றி ஐயா, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா, மன்னாய் பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா, மன்னாவை பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, எபினேசரே எல் எலியோ
உயர்ந்தவரே, எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லோரே காண்பவரே, எல்லோரே காண்பவரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே எனக்கு முன்பாக எப்போது நான் நிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற உம்மை மாத்திரம் எனக்கு முன்பாக நான் நிறுத்த எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என் பணத்தை அல்ல, என்னுடைய வேலையை அல்ல ஆண்டவரே, என்னுடைய அந்தஸ்தை அல்ல, உம்மையே என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்த எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் கர்த்தர் உன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கும் போது நீ அசைக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொன்னான், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்னால் தேவ சமூகத்திலே அழுது கொண்டே இருந்தால் அவளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணினார். யாக்கோபு அழுது தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையை உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் அழுகைக்கு ஒரு முடிவை நான் உண்டு பண்ணுவேன், உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவை நான் உண்டு பண்ணுவேன். நீ என் சமூகத்திலே அன்னாளை போல அமர்ந்திரு, யாக்கோபை போல என் சமூகத்திலே அமர்ந்திரு. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நானே கர்த்தர், என்னை இன்று வேறே தேவன் இல்லை, என்னை இன்று வேறே இரட்சகர் இல்லை. கரங்களை உயர்த்தி உன் சமூகம் என்ன ஆனந்தம் ஆண்டவரே. பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் எந்தன் வாஞ்சை. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. மாமிசமான யாவரிலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மாமிசமான யாவரிலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. தாகமுள்ள ஆடியானே, தாகமுள்ள ஆடியானே,
தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே அபிஷேக தைலம் ஆண்டவரே அடியார்களுக்கு அருளுமே அபிஷேக தைலம் ஆண்டவரே அடியார்களுக்கு அருளுமே பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க பரிசுத்த தேவா அபிஷேகியும் ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே உள்ளத்தினாலத்திலிருந்து ஸ்தோத்திரம் என் தேவனே ஸ்தோத்திரம் என் தூயோனே. தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொன்னான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்பவும் வாழ வயது போல மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆமீன். ஒருவர் உங்களை ஆராதிக்க சொல்றதுனால நீங்க ஆண்டவர் ஆராதிக்க வரல. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றி இருக்கிறார். அவரை ஆராதிப்பதே அவருடைய விருப்பம். நீங்கள் அவரை துதிப்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஓமேகாவும் ஆனவரே.
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காகவே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். மனுஷனை நீர் உண்டாக்கி அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க அவனை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. அந்த ஆதி மனிதன் அந்த மேன்மையை இழந்து போனாலும் மறுபடியுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மேன்மையை, மகிமையை எங்களுக்கு தந்தீரே. உம்மை ஆராதிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, உமக்கு சொந்த ஜனமாக எங்களை ஏற்படுத்தினீரே. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த திரைச்சலை இரண்டாக கிழித்து மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நாங்கள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உமக்கு எல்லா மகிமையும் கனமும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நின்ற வண்ணமாக வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 53, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 702வது பக்கம். சங்கீதம் 53 வசனம் பிரதிவசனமாக நாம் வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் கொடுத்த சங்கீத பகுதிக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தயவு செய்து அவர் உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய நபர்களை வரவேற்கிற நேரம். இன்றைக்கு தான் முதன்முறையாக இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரங்களை தயவு செய்து இருக்கிற இடத்திலிருந்து உயர்த்தி காண்பிக்கலாம். இன்றைக்கு தான் முதன்முறையாக இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் கரங்களை உயர்த்துகிறதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் விரும்பினால் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்கலாம். உங்களுடைய கரங்களிலே இப்பொழுது ஒரு படிவம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் இருக்கிற தகவல்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். உங்களுடைய தேவைகள், உங்களுக்காக எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதையும் அதில் நீங்கள் குறிப்பிட்டு கொடுக்கும்படி உங்களை கேட்கிறோம். நாங்கள் வந்து உங்களை சந்திக்க விரும்பினால் அதையும் நீங்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு கொடுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வசதியான நேரங்களில் ஆராதனைகள் எந்த நேரங்களில் நீங்கள் பங்கு பெற விரும்புகிறீர்களோ அந்த நேரங்களில் பங்கு பெறக்கூடிய நேரங்களும் அதில் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசதியான நேரங்களில் பங்கு பெறுங்கள். சபையின் ஆராதனையில் பங்கு பெற்றது எங்களுக்கு சந்தோஷமான காரியம். நாம் யாவரும் சந்தோஷமாக இவர்களை கரங்களை தட்டி வரவேற்போமா? தயவு செய்து உட்காருங்கள். ஒரே ஒரு சாட்சி. பிரதர் பால் சாலமோன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது GHல் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். எனது இறுதி தேர்வை நன்றாக எழுதவும் அதில் தேர்ச்சி அடையவும் தேவன் கிருபை அளித்தார். 77 பேர் தேர்வு எழுதினோம். அதில் 57 பேர் மாத்திரமே தேர்ச்சி அடைந்தோம். அதில் என்னையும் ஒருவனாக தேவன் தேர்ந்தெடுத்தார்.
ஆசிரியர்கள் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே அவர் இருக்கிறார். பொதுவான அறிவிப்புகளை வாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் ஐக்கிய கூட்டம் இந்த இடத்துல, அதாவது பின்பகுதியில் இருக்கிற ஹாலிலே வைத்து நமக்கு பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறுகிறது. பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், நீங்கள் இவைகளிலே வந்து உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். விசேஷமாக உங்களுக்கு ஜெபிக்கப்படும், நல்ல ஆலோசனைகள் அந்த நேரத்திலே கொடுக்கப்படும். பொதுவான உபவாச ஜெபம் சனிக்கிழமை தோறும் மாமாங்கம் நம்முடைய பின்பகுதியில் இருக்கிற ஹாலிலே வைத்தும் YMCA இருக்கிற சிறிய ஹாலில் வைத்து உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு வசதியான இடங்களில் நீங்கள் பங்கு பெறுங்கள். சனிக்கிழமை தோறும் காலை 10 to 1 மணி வரை இந்த சிறப்பான ஜெபங்கள் நடைபெறுகிறது. சிறப்பு அறிவிப்புகள். அதிகாலை சிறப்பு வாக்குத்தத்த ஆராதனையும் கர்த்தருடைய பந்தியும் 1ஆம் தேதி சனிக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். கடந்த மாதத்தில் அநேகர் வந்து பங்கு பெற்றார்கள். இந்த மாதத்திலையும் வருகிறவர்கள், எப்பொழுது வருகிறவர்கள் மாத்திரமல்ல, புதிய நபர்களும் நீங்கள் வந்து குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் தருகிற வார்த்தையோடு கூட நாம் பிரவேசிப்பதும் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். விசுவாசிகள் வேதாகம பள்ளி, அதாவது பிலீவர்ஸ் பைபிள் ஸ்கூல், நமது சபையிலே தலைவர்களை உருவாக்குவதற்கு 10 மாத பயிற்சியை ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை விசுவாசிகளின் வேதாகம பள்ளியின் மூலமாக, அதாவது பிலீவர்ஸ் பைபிள் ஸ்கூல் மூலமாக சிறப்பான பாடத்திட்டத்தையும் திறமையான ஆசிரியர்களையும் சீரான வகுப்புகளையும் கொண்டு நடைபெறுகிறது. இதிலே சேர்ந்து பயிற்சி பெற விரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய சபையின் அங்கத்தினராக இருக்க வேண்டும். குறைந்தது 2 வருடமாவது நம்முடைய சபையிலே தொடர்ந்து வந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதில் கற்றுக் கொடுக்கப்படுகிறதான பாடங்கள் நம்முடைய சபையின் தூண்களாகிய ஜெபம், சுவிசேஷ பணி, பராமரிப்பு, பயிற்சி மற்றும் சபை நிர்வாகம் இவைகளை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியே இருக்கிறது. 100 ரூபாய் மாத்திரம் நீங்கள் கொடுத்து பூர்த்தி செய்து கொடுங்கள். பூர்த்தி செய்வதோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு மாலையிலே அதற்குரிய நேர்முக தேர்வும் அறிமுக வகுப்பும் YMCA இருக்கிற சிறிய ஹாலிலே சரியாக 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஏற்கனவே அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தவர்களும் நீங்கள் தயவாக மாலை 4 மணிக்கு YMCA சிறிய ஹாலிற்கு வரும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த 10 மாத பயிற்சிக்கும் மொத்தமாக சேர்த்து வெறும் 400 ரூபாய் மாத்திரமே அதற்குரிய கட்டணம். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வேறு எங்கும் இந்த வாய்ப்புகள் கிடையாது. பல மாதங்களாக, பல வருடங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்ட பாடங்கள் 10 மாதங்களில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் மிகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவர் கரங்களில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். காணிக்கையின் மூலமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். படைக்க போகிற காணிக்கைக்காகவும் புதிய நபர்களுக்காகவும் பிரதர் அருள்தாஸ் அவர்கள் வந்து ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம யாவரும் எழுப்பி நிற்போமாக. எல்லாரும் எழுப்பி நின்று புதிதாய் வந்திருக்கிற இவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, புதிதாய் வந்திருக்கிற இவர்களுக்காக சபையோர் ஆகிய நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இவர்களுடைய இருதயத்தின் தேவைகளை சந்தித்திருக்கிறதையும் நீர். இவர்களை உமக்காக நீர் பிரித்தெடுத்து உமக்காக இவர்கள் ஜீவிக்க ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை இவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இவருடைய மனம் விருப்பத்தை நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லா கரங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம காணிக்கைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுக்கேற்ற பலனை தேவன் தரும்படியாக எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, உம்முடைய வலத கருத்தில் ஐஸ்வர்யமும் மகிமையும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேளையிலே காணிக்கையை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அப்பத்தையும் தண்ணி எண்ணெய் கலசங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று அவருடைய போக்கு வருத்திய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை வேளையில் நீர் மையப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நீ. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நீ. கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தரை நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தரை நடத்தவில்லையா? உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. ஆடுகள் பின் அழைத்த தாவீதை அழைத்ததும் நீ. தாவீதின் பேரில் நிலையாய் குளித்தவர் தலையை நீ உயர்த்தவில்லையா? ஆடுகள் பின் அழைத்த அந்த தாவீதை அழைத்ததும் நீ. ஆடுகள் பின் அழைத்த அந்த தாவீதை அழைத்ததும் நீ. அந்த தாவீதின் மேலில் கிளையாய் துளித்தவர் தலையை நீர் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் மேலில் கிளையாய் துளித்தவர் தலையை நீர் உயர்த்தவில்லையா? உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. ஈசாக்கின் தேவனும் நீ, யாக்கோபின் தேவனும் நீ. அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கினதும் நீ. ஈசாக்கின் தேவனும் நீ, அந்த யாக்கோபின் தேவனும் நீ. ஈசாக்கின் தேவனும் நீ, அந்த யாக்கோபின் தேவனும் நீ. அடிமையைப் போல யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நீ. அடிமையைப் போல யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நீ. உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நீர்தானே. அப்படி நம்ம அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில நீர் என்னோடு பேச வேண்டும். ஒரு நிமிடம் எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீர் என்னோடு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே. அன்றைக்கு லீதியுடைய உள்ளத்தை திறந்த தேவன் இந்த ஆராதனை வேளையில என்ன தேவைகளோடு வந்திருக்கிறோம், என்ன முகாந்திரத்தோடு வந்திருக்கிறோம் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை சோதித்து பார்க்கிற தேவன். என் அருகாமையிலே நீ நின்று கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே போதகரமுடைய சிலுவை மறைத்து நீர் எங்களோடு இடப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி அவரை வரவேற்போமாக. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் அசெம்பிளி ஆஃப் காட் சபை குடும்பமாக, கல்வாரி அசெம்பிளி ஆஃப் காட் சபை குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். இப்பொழுது இதுவரைக்கும் நான் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பிக்கும்படியாக நான் கேட்கிறேன்.
இது வரைக்கும் நான் மெம்பர்ஷிப் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி தரல, ரினியூவல் ஃபார்ம் நான் ஃபில்அப் பண்ணி தரல, ஆனால் சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஆட்கள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் எனக்கு ஃபார்மே கிடைக்கல, மெம்பர்ஷிப் ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லைங்களா? எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஜெபித்து நாம் வசனத்துக்குள்ளாக நாம் செல்வோம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உடைய வசனத்தை எங்களுக்கு திறந்து தாரும். சோர்வுகள், களைப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷமாய் உடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய செய்தியை தருவது எனக்கு சந்தோஷமான ஒரு காரியம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதே வேளையிலே சரியாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்திலே விளக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பிலே நான் இருக்கிறேன். அதை நிச்சயமாக செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் தன்மையை மாற்றுவதற்கு உங்களுடைய மனதை மாற்றுங்கள். உங்களுடைய வகையை மாற்றுவதற்கு உங்களுடைய மனதை மாற்றுங்கள். Change your mind to change your kind. Change your mind to change your kind. நீங்கள் எந்த விதமான ஆளாக இருக்கிறீர்கள், what kind of a person you are, நீங்க எந்த வகையான ஆளாக இருக்கிறீர்கள் என்பதை மாற்றுவதற்கு உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 12:1-3 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்த 3 வசனங்களிலே மனதை சம்பந்தப்படுத்தி, சிந்தனையை சம்பந்தப்படுத்தி பல வார்த்தைகள் உள்ளன. 1வது வசனத்திலே புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பகுத்தறிகிற ஒரு வல்லமை, திறன், அது மட்டுமல்ல புதிதாகிற ஒரு மனம். 3வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் எண்ணுவது, தன்னை மதிப்பீடு செய்வது, தன்னை அளந்து பார்ப்பது என்று பார்க்கிறோம். இப்படி சிந்தனை குறித்த, மனதை குறித்த வார்த்தைகள் இந்த இடத்துல இருக்கிறது. எனவே நான் இந்த செய்திக்கு சேஞ்ச் யுவர் மைண்ட் டு சேஞ்ச் யுவர் கைண்ட் என்று நான் தலைப்பை கொடுத்திருக்கேன். உங்களுடைய வகையை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும். முதலாவதாக நம்முடைய மனதை மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டியது புத்தி உள்ள ஆராதனையை நாம் செய்வதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் a spiritual act of worship. ஆங்கிலத்திலே ஸ்பிரிச்சுவல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தமிழிலே புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய, இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. புத்திக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் இடையிலே சம்பந்தம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், புத்தி, அதாவது நம்முடைய மனம், நம்முடைய மூளை, நம்முடைய விசுவாசத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இருதயத்திற்கும் தலைக்கும் மூளைக்கும் இடையிலே ரொம்ப தூரம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்க நல்லா பார்க்கலாம், நமக்கு ஆண்டவர் 2 மையங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய உடல்ல. ஒரு சென்டர் கிடையாது. மூளை, 2வது பாத்தீங்கன்னா இருதயம் அல்லது மூளை, எப்படி சொன்னாலும் சரி. ஆண்டவர் இந்த தலைக்கும் இருதயத்துக்கும் இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் வைக்கல. ஒரு ஜான் இல்லை, ஒரு ஜானுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கு, அவ்வளவுதான்.
பார்த்தீங்கன்னா நாம தான் என்ன செய்யறோம்னா இன்டலெக்டுக்கும் விசுவாசத்திற்கும், அதாவது அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம். நாம சொல்வோம், பிரதர் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும்னா நீங்க இங்கிருந்து ஆராதிக்காதீங்க பிரதர், இங்கிருந்து ஆராதிங்க நம்ம சொல்லுவோம். அது தவறு என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், முழு மனதோடு நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டுமாம், முழு ஆத்மாவோடு, ஆத்மா என்றால் உணர்வுகள், முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு மனதோடு நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை கொடுத்து அதை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று என்றைக்கும் சொல்லியிருக்க மாட்டார். உங்களுக்கு மூளையை கொடுத்து இதை எனக்காக உபயோகப்படுத்தாதே, உன்னுடைய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, உன்னுடைய மற்ற காரியங்களுக்காக, படிப்பிற்காக மட்டும் மூளையை உபயோகி, ஆனால் என்னை நேசிப்பதற்காக உபயோகிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நிச்சயமாக சொல்லி இருக்க மாட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனவேதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், புத்தி உள்ள ஆராதனையை நாம் ஆண்டவருக்கு தர வேண்டும் என்று சொல்லி, உணர்வு பூர்வமான ஒரு எழுச்சியினாலே, உணர்வுகள் தூண்டப்படுகிறதுனாலே நாம் கரங்களை தட்டி, நாம் குதித்து ஆடல் பாடல் செய்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் நம்முடைய அறிவிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஜேம்ஸ் டாப்சன் என்ற ஒரு கிறிஸ்தவ மருத்துவ மனோதத்துவ மருத்துவர் இப்படியாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஃபீலிங்ஸ் டு நாட் ட்ரஸ்ட் them, ஃபீலிங்ஸ் டு நாட் ட்ரஸ்ட் them, உணர்வுகளை நீங்கள் நம்பாதிருங்கள் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் சோகத்தோடு கூட வந்திருக்கலாம், அந்த உணர்வு சரியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த சோகத்தை நீக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் வருத்தத்தோடு கூட, கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருள்தான் இருக்கிறது என்பது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை நம்பாதிருங்கள். வேதம் என்ன சொல்கிறதோ அதை புத்தியிலே வைத்து, மூளையிலே வைத்து, நம்முடைய மனதிலே வைத்து, ஆண்டவர் நிச்சயமாக என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்படி உணர்கிறேன் என்பது அல்ல. ஒரு சில வேளைகளிலே நான் சந்தோஷமாக உணரலாம், ஒரு சில வேளைகளிலே நான் சோகமாக உணரலாம், ஆனால் என்னுடைய உணர்வுகளையும் தாண்டி ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னுடைய மனதிலே நான் பதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஒரு ஓவியர் ஒரு படத்தை வரைந்து வைத்து அதற்கு சமாதானம் என்ற தலைப்பை கொடுத்திருந்தார். அநேகர் அந்த படத்தை பார்த்தார்கள். அந்த படத்திலே பயங்கரமான ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது, பாறைகளை எல்லாம் அலைகள் வந்து அடித்துக் கொண்டிருந்தது, எங்கு பார்த்தாலும் ஒரு கலக்கமும் குழப்பமும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் அந்த படத்திற்கு இந்த ஓவியர் சமாதானம் என்று பெயரை கொடுத்திருந்தார். அவருடைய நண்பர்கள் வந்து கேட்டார்கள், எப்படி நீ இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தரலாம் என்று. அவர் சொன்னார், நீங்க இந்த பாறைகளை பார்க்குறீங்க, கடலை பார்க்குறீங்க, அலைகளை பார்க்குறீங்க, பெரிய காற்றை பார்க்குறீங்க, அந்த பாறைக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அதை பாருங்க அப்படின்னார். ஒரு பெரிய பாறை, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தது, துளை இருந்தது. அந்த துளைக்குள்ளாக ஒரு சின்ன குருவி அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தது. இதுதான் சமாதானம் என்று அவர் சொன்னார். உங்க வாழ்க்கையிலே புயல் வீசி கொண்டிருக்கலாம். இப்பதான் அமெரிக்காவில் டோர்னேடோ வந்து எப்படி பெரிய பெரிய வீடுகள்லாம் அப்படியே சின்ன பின்னமா தரை மட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்ப நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய டோர்னேடோ இருக்கலாம், ஒரு பெரிய புயல் இருக்கலாம், அலைகள் வீசி கொண்டிருக்கலாம், எங்கு பார்த்தாலும் இருள் இருக்கலாம். ஆனால் அவைகள் உங்களுடைய உணர்வுகளாக மட்டுமே இருக்கட்டும். ஆனால் வேதத்திற்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய புத்தியிலே, உங்களுடைய மனதிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது என்ன நடந்தாலும் சரி, தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவர் கர்த்தராக இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருபவராக இருக்கிறார், அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நிச்சயமாக நடத்தி செல்வார். இதை நான் உணர்வுகளை வைத்து நம்புவதில்லை, என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது என்பதாக நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் வேத வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவருக்கு. நமக்கு ஐம்புலன்கள் உண்டு, பார்ப்பது, அதுக்கப்புறம் கேட்பது, முகர்வது, ருசி பார்ப்பது, அப்புறம் தொடு உணர்ச்சி தோல் மூலமாக. இந்த ஐம்புலன்களையும் ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தொடுறது உமக்காக தான் இருக்கணும், ஆண்டவரே நான் பார்க்கிறது உமக்காக தான் இருக்கணும், நான் பேசுறது உமக்காக தான் இருக்கணும், நான் கேட்கறது
உமக்காக தான் நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லுங்க. அப்படி உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா நீங்க ஆண்டவருக்கு தாங்க. காந்தி உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி ஒரு 3 குரங்கு பொம்மையை வச்சிருந்தாரு. ஒரு பொம்மை காதை அடைச்சிருக்கும், இன்னொரு பொம்மை வாயை அடைச்சிருக்கும், இன்னொரு பொம்மை பார்த்தீங்கன்னா கண்ணை அடைச்சிருக்கும். பார்க்கறத மட்டும் தான் பார்க்கணும், மற்றதை பார்க்கக்கூடாது. கேட்கறத மட்டும் தான் கேட்கணும், மற்றதை கேட்கக்கூடாது. பேசுறத மட்டும் தான் பேசணும், மற்றதை பேசக்கூடாது என்பதற்காக இந்த 3 பொம்மைகளை அவர் வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, உங்களுடைய 5 புலன்களையும் எனக்கு நீங்கள் ஜீவ பலியாக தாருங்கள், உங்களுடைய சரீரத்தை எனக்கு ஜீவ பலியா தாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பலி அப்படின்னா மேலே கிடத்திட்டு நாம மறுபடியும் எடுத்துக்க முடியாது. அது ஆண்டவருக்கு தான் சொந்தம். முழுவதுமாக எரிக்கப்பட வேண்டும். நீங்களாம் உங்களை எரிச்சுக்கங்க நான் சொல்ல, ஆனா ஆண்டவருக்கு ஒப்படைங்க. விதவுட் எனி ரெசர்வேஷன், எதையும் உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாமல். ஒருவன் ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே இயேசுவே என்னுடைய இருதயத்தை நான் உமக்கு தரேன் இயேசுவே அப்படின்னு சொன்னா, இயேசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவன் சொன்னா, இந்தாங்க சாவியை வச்சுக்கங்க, என்னுடைய இருதயத்தின் சாவி இதுதான், நீங்க தான் இதுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டான். இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்தை பூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தார். வரதுக்குள்ளாரையும் அங்க யார் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எப்படி இவங்களாம் உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு தெரியல. அவர் கேட்டார், தம்பி இங்க வாப்பா, என்கிட்ட தான் சாவி கொடுத்துட்டியே, இவங்களாம் எப்படி உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னு கேட்டார். அப்ப அவன் சொன்னா, டூப்ளிகேட் சாவி என் கையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுபோல பல முறை ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே ஜீவ பலியாக. ஆனா என்னுடைய படிப்புல ஒரு பகுதியை நான் எனக்காக வைத்துக் கொள்கிறேன், என் குடும்பத்துல ஒரு பகுதியை எனக்காக வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை, தொழிலே வியாபாரத்தில் ஒரு பகுதியை எனக்காக வைத்துக் கொள்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது என்னவென்றால், நாம் முழுவதுமாக நம்மை பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக ஆண்டவருக்கு தர வேண்டும் என்று சொல்கிறார். பரிசுத்தம்னா என்ன? ஒரு விதமான தோற்றத்தை நாம் கொண்டிருக்க வேண்டுமா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கும் போது வாங்கும் போது சோத்திரம் சோத்திரம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது பரிசுத்தமா? அல்ல. அப்படி சொல்றதா இருந்தா அது நோ ப்ராப்ளம், சொல்லட்டும். அதை நான் தப்பாக சொல்லவில்லை. சிலர் செப்பலை போட மாட்டாங்க, அர்ப்பணம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார், அதை நான் குறையாக சொல்லவில்லை. அது பரிசுத்தமா? அல்லது சிலர் முடி இவ்வளவுதான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பரிசுத்தமா? எது பரிசுத்தம்? பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தத்தை பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்தம் என்றால் வேறுபட்டு இருப்பது, வித்தியாசமாக இருப்பது என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை பார்த்து, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் ஒரு வித்தியாசமான தேவன், எனவே நீங்கள் வித்தியாசமான மக்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எந்த வித்தியாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். 1986 ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை கூப்பிட்டு நீங்க சாட்சி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, 1986க்கு முன்னாடி செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லுவார். நான் குடிகாரனாக இருந்தேன், நான் போதைப் பொருள்லாம் எடுத்துட்டு இருந்தேன், அது மட்டுமல்ல நான் ஒரு குண்டனா இருந்தேன், இப்படி பல காரியங்களை சொல்வார். சிலர்லாம் பெருமையோடு கூட சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய ரவுடியா இருந்தேன், 2 மர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா 1986க்கு அப்புறம் என்னென்ன பாவங்களை செய்தாங்க? வித்தியாசம் இருக்கிறதா? அவர்கள் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கைக்கும் 1986க்கு முன்பாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நினைச்சு பாருங்க. நேத்து இருந்தது காட்டிலும் இன்னைக்கு நாம் மாறி இருக்கிறோமா? நம்முடைய மனது மாறி இருக்கிறதா? இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்ந்து இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு பெரிய ஆளு என்பதற்காக, அதிகாரம் உடையவன் என்பதற்காக நான் சொல்லவில்லை, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் இப்படி ரோமாபுரியில உள்ள விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டும்? ரோமாபுரியில உள்ள விசுவாசிகள் ஒரு கலப்பட விசுவாசிகள். எப்படி அப்படின்னா, யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர் இருந்தார்கள், அதுபோல கிரேக்க மதங்களிலிருந்து ஏற்றுக்கொண்டவர்கள் பலர் இருந்தார்கள். யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிரேக்க மதத்திலிருந்து வந்தவர்களை தாழ்வாக பார்த்தார்கள். நாம சொல்றோம் இல்லைங்களா, நான் இந்த ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில எல்லாருமே ஒரே மாதிரி தான். யார் எந்த குலத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து, ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் ஒரு தயவையும் செய்யவில்லை, ஆண்டவர் தான் நமக்கு தயவை செய்திருக்கிறார். ஆனால் யூதர்கள் எப்பொழுதுமே நினைத்தார்கள் அவர்கள் எல்லோரை காட்டிலும் மேலானவர்கள் என்று சொல்லி. எனவே கிரேக்க விசுவாசிகளை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நீங்கள் சில சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு சரியான விசுவாசியாக மாற முடியாது என்று சொல்வார்கள். எனவேதான் இந்த இடத்துல பவுல் யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்கிறேன், உங்களுடைய நற்கிரியைகளின் நிமித்தமாக அல்ல,
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க ஜீவ பலியாக நீங்க தர வேண்டும். அவர் சொல்றார், தேவனுடைய இரக்கம் மட்டுமே உங்களை ஒரு நல்ல ஆராதனை செய்ய தகுதிப்படுத்தும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே ஏதோ நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய சமூகத்தில் இல்லை, உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக, இரக்கத்தின் நான் தகுதி இல்லாத ஒரு ஆள் ஆண்டவரே, ஆனா என்னை தகுதிப்படுத்தினீர், உங்களுடைய இரக்கத்தை காண்பித்தீர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அருமையானவர்களே, சில வேளையில ஜெபத்துல என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்வேன், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். ஒருவேளை அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட சொல்வேன், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல, என்ன தேவைன்னு எனக்கே தெரியல, இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை, ஆனால் என் மீது இரக்கமாயிரும். இன்றைக்கு மனம் உருகி ஆண்டவரை பார்த்து உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் இரக்கத்தை உங்களுக்காக காண்பிப்பார், தன்னுடைய கிருபையை உங்களுக்காக காண்பிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சொல்றார், இரக்கங்களை முன்னிட்டு சொல்கிறேன், நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்று நான் பார்க்கும்போது ஏதோ நாம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, அது கிடையாது. பைபிள் காலேஜில் இருக்கும்போது சில மாணவர்கள் ஆராதனை நடத்த வரும்போது ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக 2-3 பாட்டு பாடுவாங்க. ஃபாஸ்ட்டாக பாடுறது, அந்த பாட்டெல்லாம் ஆராதனை பாடல் அல்ல. அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவாக பாட்டு பாடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. இதுவரைக்கும் என்ன, நாம நினைக்கிறோம் ஃபாஸ்ட்டாக பாட்டு போனால் என்னது, நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், நம்ம ஸ்லோவாக பாட்டு போனால் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆராதனை அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் என்ன வேதத்தில் என்று பார்த்தீர்கள் என்றால், வணக்கம் தெரிவிப்பது, கனத்தை தெரிவிப்பது, மரியாதை தெரிவிப்பது, அது மட்டுமல்ல முத்தமிடுவதும் அதுல ஒரு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு ஒரு நல்ல மரியாதைக்குரிய கனத்துக்குரிய உறவை வைத்திருப்பதே ஆராதனை என்று பார்க்கிறோம். அதனால பாடலாம் பாடாம விட்டுறாதீங்க. ஆனால் நான் சொல்றேன், நீங்க பாடல் பாடும்போது ஆராதிக்கிறீங்க, இப்ப நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆராதிச்சுட்டா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய கிச்சன்ல, ஆண்டவரே நன்றி இன்னைக்கு சமையல் நல்லா வரணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு நீங்க சமைக்கும் போது ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கீங்க. உங்க வேலையை நீங்க செய்யும்போது, ஆண்டவரை நல்லா வேலை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்க செய்யும் போது ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு உறவை வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஜீவ பலியா ஆண்டவருக்கு நம்மையே தருவது என்று பார்க்கிறோம். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், என்னை பான பலியாக வார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஃபுல்லா ஊத்தியாச்சு, கடைசி ஒரு எலுமிச்சம்பழத்துல லாஸ்ட் டிராப், கடைசி சொட்டு வெளியில வர வரைக்கும் ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்றார். விதவுட் எனி ரெசர்வேஷன், முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் ஆராதிங்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய சரீரத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி. பாலிகார்ப் என்ற தேவனுடைய மனுஷன் 92 வயது உள்ளவராக இருந்தார். அப்பொழுது அவரை இழுத்துட்டு போனாங்க. எதுக்கு அப்படின்னா, ரோம வீரர்கள் இழுத்துக்கிட்டு போயிட்டு அவரை ஒரு மரத்துல கட்டி எரிப்பதற்காக சென்றார்கள். எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இப்ப கூட நீங்க இயேசு கர்த்தர் அல்ல என்று சொன்னீர்கள் என்றால் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், 95 வருடங்களாக இயேசு எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், நான் ஏன் அவரை மன்னிக்க வேண்டும், நான் ஏன் அவரை மறக்க வேண்டும், நான் ஏன் அவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த தோட்டத்திலே மரத்திலே எரிக்கப்பட்டார் என்பது வரலாறு. அருமையானவர்களே, 95 வயது உள்ள ஒரு ஆள் தன்னை எரிப்பதற்காக கொடுத்தார், பலியாக தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், சாட்சியாக இருக்கும்படியாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மரிப்பது சில வேளை ஈஸியாக இருக்கலாம், சுலபமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வது கஷ்டமாக இருக்கலாம். உங்களை பார்த்து ஏளனமா பேசும்போது, உன் மக்கள் உங்களை கோபப்படுத்தும் போது சரியான வார்த்தைகளை பிரயோகம் செய்வது மிக கஷ்டமான ஒரு காரியம். மரித்து விடலாம். உங்களை மக்கள்லாம் டென்ஷன் படுத்தும் போது சரியான விதத்திலே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மரித்து விடலாம். நான் மரிக்கிறேன் என்று சொல்லி மரித்து விடலாம். ஒரு சில நிமிடங்களிலே வேதனை முடிந்துவிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சரியாக பேசி, சரியாக சிந்தித்து, சரியாக செயல்படுவது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். அதுதான் ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக ஜீவ பலியாக தருவது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே,
இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் நம்முடைய மனதை புதிதாக்கி மறுரூபமாக வேண்டும் என்று பார்க்கிறோம். We need to renew our mind and be transformed. நம்முடைய மனதை புதிதாக்கி நாம் மறுரூபமாக வேண்டும் என்று பார்க்கிறோம். If you want to change your kind, change your mind. நீங்கள் உங்களுடைய வகையை மாற்ற வேண்டும் என்றால், உங்களுடைய தன்மையை மாற்ற வேண்டும் என்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும். அப்படி என்றால் இரண்டாவதாக நாம் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். புதிதாக நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பகுத்தறியத்தக்கதாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். முதலாவதாக பகுத்தறியத்தக்கதாக. எதை பகுத்தறிய வேண்டும்? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பகுத்தறிய வேண்டும். வேத வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தமானது நன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இவ்வளவு நஷ்டமாகிவிட்டதே, ஆண்டவர் அந்த நஷ்டத்தை லாபமாக மாற்றுவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரு நல்ல வரன் வந்துச்சு என்னுடைய மகளுக்கு, ஆனால் அது பாதியிலேயே போயிருச்சே, வேண்டான்னு சொல்றாங்களே. ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை உங்களுடைய மகளுக்காக வைத்திருக்கிறார், நல்ல திட்டத்தை உங்களுடைய மகனுக்காக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சீக்கிரத்திலே ஆண்டவர் திருமணத்தை நடத்தி வைப்பார். நீங்கள் கற்பனை செய்து பார்த்ததுக்கும் அதிகமாக ஒரு நல்ல ஒரு வரனை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க சொல்லலாம், ஒரு நல்ல வேலை வரும்படியாக இருந்தது, இன்டர்வியூக்கெல்லாம் போனேன், ஆனா கடைசியில் என்ன செலக்ட் பண்ணல. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்தீர்கள் அதுதான் ஒரு நல்ல வேலை என்று சொல்லி, ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு நல்ல வேலையை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய நன்மைக்காக, ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வளமைக்காக, செழிப்புக்காக என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தவறாக நடத்தவே மாட்டார். God will never mislead you. ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் தவறாக நடத்த மாட்டார். நன்மைக்காக. இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்காக படைத்து அவர் இது நல்லது என்று கண்டார். கடலையும் வானையும் மிருகங்களையும் செடி கொடிகளையும் கனிகளையும் பூக்களையும் ஆண்டவர் படைத்து அவர் சொன்னார், இது எல்லாம் நல்லது. நல்லதை ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்றைக்கும் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அவருடைய சித்தம் நன்மையுமா இருக்கிறது, பிரியமுமா இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இது உமக்கு பிரியமானதா? இது உமக்கு பிரியமானதா? மற்றவங்களை பார்த்து கேட்குறீங்களோ இல்லையோ, அம்மா அப்பாவை கேட்குறீங்களோ இல்லையோ, அல்லது கணவன் மனைவியை கேட்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இது உமக்கு பிரியமானதா? ஆண்டவர் சொல்வார், இது எனக்கு பிரியம், அல்லது இது எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்வார். அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் பார்க்கிறோம், பரிபூர்ணமான சித்தம், பெர்ஃபெக்ட் வில். பெர்ஃபெக்ட் வில். ஆண்டவருடைய சித்தம் ஒரு பரிபூர்ணமான சித்தம் என்று பார்க்கிறோம். சித்தத்தை குறித்து பேசும்போது ரெண்டு விதத்தில் பேசுவார்கள். ஒன்று பெர்மிசிவ் வில், இரண்டாவது பெர்ஃபெக்ட் வில். பெர்மிசிவ் வில் என்றால் அனுமதி தருகிற சித்தம். ஒருவேளை ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்குது, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க அப்படின்னு அழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா சொல்றாங்க, நேற்று தானமா உனக்கு காய்ச்சல்லாம் இருந்துச்சு, நீ மறுபடியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு காய்ச்சல் வந்துருமே, மூச்சு விட முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கேட்கவே இல்லை. எனக்கு ஐஸ்கிரீம் தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க அப்படின்னு அழுகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து பெறலுது, மேலையும் கீழையும் பெறலுது. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அம்மா இல்லை இல்லை உனக்கு ஐஸ்கிரீம்லாம் நான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே குத்திக்குது. எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குற வரைக்கும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அம்மா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த பிள்ளையை அமைதிப்படுத்தணும்னா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஐஸ்கிரீம் நல்லதில்லை, நாளைக்கே காய்ச்சல் வந்துடும், என்ன பண்ணலாம், சரி ஐஸ்கிரீமை தரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அம்மா தராங்க, ஐஸ்கிரீமை தராங்க, நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காய்ச்சல். டாக்டர் வந்து ஊசி போடுறாரு, ஒன்றுமே சாப்பிட முடியல, கஞ்சி தண்ணி மட்டும்தான். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த முறை அம்மா ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டாலும், அம்மா இது ஓகேங்களா, இப்போ நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா எனக்கு வேணும். சிலர் சொல்றாங்க, நான் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், 40 நாள் உபவாசம் இருக்க போறேன், உருண்டு பெறல போறேன், ஆண்டவர் எனக்கு செய்யணும். ஆண்டவர் செய்வார். இல்ல இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணும், ஆண்டவர் செய்வார். இந்த வேலை தான் வரணும், ஆண்டவர் செய்வார். ஒருவேளை சொல்லலாம், நான் இந்த நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும், எனக்கு இதை செஞ்சே ஆகணும், ஆண்டவர் செய்யலைன்னா நான் செத்து போக போறேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஃபாஸ்டிங் போட்டு சாக போறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது.
அவர் சொன்னார் ஃபாஸ்டிங் போட்டு சாக போகிறேன். ஏன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்க முடியாது, எல்லாம் தப்பாக சொல்லுவாங்க. அதனால் ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள் என்ன செய்ய போகிறேன், ஃபாஸ்டிங் போட்டு நான் சாக போகிறேன். செத்துட்டேன்னா எல்லாம் சொல்லுவாங்க அவன் ஃபாஸ்டிங்லேயே இருந்து செத்து போயிட்டான். விரக்தி, வாழ்க்கையிலே சோகம், வருத்தம், குடும்பத்தில் பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியல, ஃபாஸ்டிங் போட்டே செத்து போயிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் உங்களுடைய மைண்டை நீங்கள் மாற்றுங்க, மைண்டை மாற்றுங்க, மனதை புதிதாக்குங்கள், பரிபூர்ணமான சித்தம். இப்போ நீங்கள் இது நடந்தே ஆகணும்னு கேட்காதீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்படைங்க. ஆண்டவர்கிட்ட இது நடந்தே ஆகணும்னு கேட்காதீங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அது செய்யட்டும், ஆண்டவரே செய்யப்படட்டும், நான் சும்மா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஃபாஸ்டிங் போட்டுலாம் பார்த்துட்டேன், நீர் செய்யறதை செய்யும் அப்படின்னு நீங்கள் விடுவீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிசிவ் வில். பெர்ஃபெக்ட் வில்னா எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே பரிபூர்ணமான சித்தம்னா எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா? ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை. ஆண்டவரே இதை செய்யட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு ஓகே இதை செய்யின்னு சொல்றாரு. உடனே உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறீர்கள், பிடிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்றீங்க. அதுதான் பெர்ஃபெக்ட் வில். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு அந்த பரிபூர்ணமான சித்தத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ணமான சித்தம் நிறைவேறட்டும். எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது, எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் பகுத்தறிந்து கொள்ள முடியாது என்றால், நம்முடைய மனம் வேத வசனத்தின் மூலமாக புதிதாக்கப்படாமல் இருக்கும்போது, if your mind is not renewed by the word of God, you cannot discern the will of God. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளவே முடியாது. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேத வசனத்தை வாசிக்கும் போது அது நம்மிடத்தில் பேச வேண்டும், நம்முடைய மனது அதனாலே மாற வேண்டும். The question is not about how many times you have gone through the Bible, but the question is about how many times the Bible has gone through you. எத்தனை முறை வேதத்தின் ஊடே நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி அல்ல, ஆனால் எத்தனை முறை வேதம் உங்கள் ஊடே கடந்து சென்றிருக்கிறது என்பதுதான் கேள்வி. நான் பார்த்திருக்கிறேன், பைபிள் காலேஜில் இல்லை மற்ற இடத்துலையும் பார்த்திருக்கிறேன், எபேசியர் புஸ்தகத்தை எல்லாம் அப்படியே கடன்னு மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க, பிலிப்பியர் புஸ்தகத்தை கடன்னு மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. நான் அதை நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் வேதத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சங்கீதங்களை நிறைய சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணிடுவாங்க, ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனப்பாடம் பண்ணதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. வசனங்கள் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பேசுகிற விதத்துக்கும் அவங்க செய்கிற விதத்துக்கும் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அருமையானவர்களே, ஒரு வசனம் நீங்கள் வாசித்தாலும் சரி, அதனால் ஒரு வசனம் மட்டும் வாசிக்காதீங்க, நிறைய வாசிங்க. ஒரு வசனம் வாசித்தாலும் சரி, அதில் ஆண்டவர் சொல்கிறத வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது உங்கள் மனதை மாற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்கள் மனது மாறாவிட்டால், உங்களுடைய மனம் புதிதாக மறுரூபம் அடையவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவதாக, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் ஒரு ஆள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து வைத்திருக்கிறார்கள். நாமும் நினைக்கிறோம் நாமும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற வேஷம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களை போல நீங்க அதிகாரம் செலுத்தாதீர்கள் சொன்னார். தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பலியானலாக இருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மெத்தட். இந்த உலகத்தில் அநேகர் தாங்கள் செய்வதை நியாயப்படுத்துவதற்கு பைபிளை யூஸ் பண்ணுவாங்க. பைபிள் இருக்குல்ல, தாவீது செஞ்சார்ல, ஆபிரகாம் செய்தார்ல அப்படின்னு பேசி பேசி என்ன செய்வாங்கன்னா தாங்கள் செய்வதை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி அல்ல, வேதம் என்னத்தை கற்றுத்தருகிறது என்பதை பார்த்து தம்முடைய மனதை மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பின்பற்றுவதற்காக நீங்க உங்க காரியத்தை நியாயப்படுத்துவதற்கு வேத வசனத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. வேத வசனம் எதை தெளிவாக பேசுகிறதோ அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பெர்ஃபெக்ட் வில் அண்ட் பெர்மிசிவ் வில். ஆண்டவர் பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யும்படியாக விருப்பப்படுகிறார். இந்த பரிபூர்ண சித்தம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இதை அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் அப்படி சொல்ல மாட்டார். கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யார், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கொண்டு போனார். அவர்கள் தான் சண்டை போட்டு என்னது உள்ளுக்குள்ள போகணும். பரிபூர்ண சித்தமாக இருந்தாலும்
உங்களுடைய பொறுப்பும் இருக்கு. ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்கும் போது நீங்க நிச்சயமாக ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறுவதை பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம். இதுதான் பகுத்தறிகிற காரியம். நம்ம பகுத்தறிகிறோமா? பிசாசு பல தந்திரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம ஏமாற்றுகிறான். எது சரி, இது சரியா, இது தவறா அப்படின்னு யோசித்து பார்க்க முடியவில்லை. பல போதனைகளை கேட்கிறோம் நாம, ஆனா இது சரியா தவறா என்று பார்க்க நாம் ஒரு நாளும் முயற்சிப்பது இல்லை, அல்லது நம்முடைய முயற்சி கம்மியாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு டெய்லரை, உடை செய்கிற ஒரு ஆளை, உடை தைக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து பொன்னாலான உடையை தைத்து அணிய வேண்டும் என்று சொல்லி ஆசை இருந்தது. இன்னும் ஒரு நாட்டில் இருந்து கப்பலில் இந்த டெய்லரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ராஜா சொன்னார், எனக்கு பொன்னாலான ஆடையை நீ செய்து தர வேண்டும் என்று சொன்னார். இந்த டெய்லர் வந்து ஏமாத்துக்காரன், எப்படியாவது இந்த ராஜாவை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொன்னா, ராஜா எனக்கு இத்தனை கிலோ கோல்டு வேணும், தங்கம் வேணும், இத்தனை கிலோ சில்வர் வேணும், இவ்வளவு இந்த காரியம் வேணும், அது காரியம் வேணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டான். வாங்கிட்டு ஒரு ஆடையும் செய்யல. அவன் சொன்னா, எனக்கு 3 மாசம் வேணும் இந்த ஆடையை செய்து முடிப்பதற்குன்னு சொன்னான். 3 மாசம் போயிடுச்சு. ராஜாவும் வந்தார். ஆடையெல்லாம் செஞ்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, அழகான, ரொம்ப ரொம்ப அழகான, இந்த உலகத்துல யாருமே போடாத ஒரு தங்கத்திலான ஆன ஒரு ஆடையை நான் செஞ்சிருக்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். ராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னப்பா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா, இது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க மறுபடியும் நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னா. ராஜா உத்து பார்த்தார் மறுபடியும். இப்ப எனக்கு தெரியலன்னு சொன்னா என்னது, இவன் வேற ஞானிகளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டான், நம்மள முட்டாள்னு நினைச்சிருவான். இப்ப தெரியுதா ராஜா அப்படின்னு கேட்டான். நல்லா தெரியுதுப்பா அப்படின்னா. ரொம்ப அழகா இருக்கே, பொன்னால செஞ்சதா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு நான் இதை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டான். போட்டு விட்டு இப்ப அரண்மனையில வராரு. யாருக்குமே அந்த ட்ரெஸ் தெரியவே இல்லை. உடனே இந்த டெய்லர் எல்லாத்தையும் பார்த்து சொன்னா, இந்த ஆடையை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆள் ஞானியாக இருக்க வேண்டும், ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆடையை பார்க்க முடியும்னு சொன்னா. யாருமே ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. இந்த ஆடை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவே இல்லை. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா நம்ம கேட்டோம்னா முட்டாள்னு நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு. பாருங்க, சாதாரண ஒரு ராஜா ஏமாற்றப்பட்டார்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எதையாவது சொல்லி, நீ புத்தி இல்லாம இருக்கிற, மடத்தனமா இருக்க, இந்த காரியத்தை எவனாவது செய்வானா, நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி அவன் இந்த உலகத்தின் வழியிலே அவன் நம்மை நடத்துகிறான். தந்திரமாக நம்மை அவன் வஞ்சிக்கிறான் என்று பார்க்கிறோம். நாம நினைக்கிறோம் நாம புத்திசாலினா இப்படிதான் நம்ம பண்ணணும், இல்லாட்டி இந்த உலகம் முட்டாள்னு சொல்லும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பார் என்றால் அவர் முட்டாளாக இல்லை. அநேகர் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, இயேசு தேவன் அப்படின்னா ஏன் அவர் சிலுவையில மரிக்கணும், இல்லாட்டி வேற விதத்துல நமக்கு ரட்சிப்பை கொடுத்துக்க கூடாதா? இல்லை, அவர் முட்டாள் அல்ல, அவர் ஞானியாக இருந்த ஒரு தேவன். அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளை தாழ்ந்து போக வேண்டும், அது முட்டாள்தனம் அல்ல. சில நேரத்தில் நீங்கள் அமைதியாக பேசாமல் இருக்க வேண்டும், அது முட்டாள்தனம் அல்ல. சில நேரங்களிலே மக்கள் உங்களை ஏளனமாக பேசினாலும் நீங்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அது முட்டாள்தனம் அல்ல. சில வேளையிலே உங்களுக்கு ஒரு சோதனை வரலாம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திற்கு ஏற்றபடி நானும் கொஞ்சம் பேசட்டும், நானும் கொஞ்சம் அடிக்கட்டும், நானும் எந்த அளவுக்கு தைரியசாலி என்பதை காட்டட்டும் என்று சொல்லி நாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நல்லது எது கெட்டது என்பதை நீங்கள் பகுத்தறிந்து சொல்லுங்கன்னு சொல்றார். ஒருத்தர் தன்னுடைய மனைவியை அடித்து விட்டார். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், பிரதர் நீங்க ஒய்ஃப் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் வாதமெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு 2 அடிக்கே இவ எப்படி கத்துறா, எங்க அப்பாலாம் எங்க அம்மாவை எப்படி அடிப்பாங்க தெரியுமா, எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அவரு அடிச்சது தப்புன்னுலாம் ஒத்துக்கல, அமைதியா இருந்திருக்கணும்னு தான் சொல்றாரு. நான் சொன்னேன், பிரதர் நீங்க உங்க அப்பாவை ஃபாலோ பண்றீங்க, நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வேற யாரையும் நீங்க பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்க. இந்த உலகத்தினுடைய பேட்டர்னை, இந்த உலகத்தினுடைய காரியத்தை பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஒருவேளை உங்க அப்பா அடிச்சு உங்க அம்மாவை திருத்தினார் அப்படின்னு உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா, அப்படித்தான் நானும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா வேதம் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. துக்கத்தை நீங்கள் சமாளிப்பதற்கு குடிக்க வேண்டும், அதுதான் வழி என்றால் வேதம் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. நீங்க ஆண்டவரிடத்தில் வருவீர்கள் என்றால், ஆண்டவரே உம்முடைய வழியில எது நல்லது கெட்டது என்று பகுத்தறிந்து நான் செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம்,
நாம் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். If you want to change your mind, to change your kind, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதை மாற்றி நம்முடைய வகையை மாற்ற வேண்டும் என்றால், நம்முடைய தன்மையை மாற்ற வேண்டும் என்றால் தெளிந்த புத்தி, தெளிந்த எண்ணம். தெளிந்த எண்ணம்னா என்ன? 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது. இந்த இடத்துல பவுல் நான் ரொம்ப சாதிச்சிட்டேன், எனக்கு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு, தைரியம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறேன், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஒரு ஆள் 6 அடி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவரை பார்த்து நான் சொல்றேன், பிரதர் நீங்க 6 அடி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, அவரு இப்படி சொல்லக்கூடாது, பாஸ்டர் சிலவெல்லாம் 6 அடிங்க பாஸ்டர், சிலவெல்லாம் 5 அடிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலரை பார்த்து நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா படிக்கிறீங்க பிரதர், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க ஒத்துக்குங்க, நீங்க நல்லா பாட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்குங்க, நீங்க 6 அடினா ஒத்துக்குங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இருக்கிற மாதிரி உங்களை கணிப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களை மதிப்பீடு செய்வீர்கள் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிஞ்சி மதிப்பீடு செய்வீர்கள் என்றால், மிஞ்சி எண்ணுவீர்கள் என்றால் அதிலே பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அம்பாலாவில் இருக்கும்போது வில்லியம்ஸ் என்ற ஒரு பிரதர் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்தார். 2 வாரங்கள் ஆனது, ஆண்டவர் இவரை ஊழியத்துக்கு அழைத்தார்னு சொல்லி வந்தார். 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்லாம் அடிச்சு பாஸ்டர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விசிட்டிங் கார்டெல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த பாஸ்டர்ஸ்களுடைய ஐக்கியத்துக்கெல்லாம் வருவார். அந்த பட்டணத்தில் 22 வருடங்களாக ஊழியம் செய்த ஒரு பாஸ்டர், அவர் தான் அந்த ஐக்கியத்திற்கு தலைவராக இருந்தார். கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டார். எல்லாரும் வந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஐக்கியம்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடுக்கு போனோம். சாப்பாடுக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பாஸ்டர் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டார். உடனே இந்த பிரதர் வில்லியம்ஸ் ஒரு லெட்டரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, பாஸ்டர் யாரு பிரதர் வில்லியம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. நீதான்ப்பா அப்படின்னாரு. எனக்கு தெரியும் யாரு பிரதர் வில்லியம்ஸ் சொல்லுங்க. நீதான்ப்பா. நான் பிரதர் வில்லியம்ஸ் இல்லை, நான் பாஸ்டர் வில்லியம்ஸ் தெரியுங்களா அப்படின்னு சொன்னார். 2 வாரம் தான் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 1 மந்த் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஒரு பெரிய பாஸ்டர் பிரதர் வில்லியம்ஸ்னு எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு 1 hour லெக்சர் கொடுத்தேன் நான். பிரதர் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரதர், அதுக்கப்புறம் தான் பாஸ்டர். எல்லாருமே பிரதராக தான் இருக்கும், எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை யாரும் பிரதர்னு கூப்பிட்டா எனக்கு கவலை இல்லை, ஜோசப்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்ககிட்ட ஆடே இல்லை, நீங்கள் மேய்ப்பண்ணு எப்படி சொல்லலாம்? மிஞ்சி நினைக்காதீங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் ஆண்டவர் ஆடுகளை தருவார். உங்கள் சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவார். மக்கள் வந்து உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்துவாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட, ஒரு வயசானவர்கிட்ட நீங்கள் இப்படி பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, இவர் அவருடைய சர்ச்சுடைய மெம்பராக இருந்தவர். பாருங்க, மிஞ்சி மிஞ்சி நாம் எண்ணுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இருந்த நிலையிலேயே நீங்கள் ஆண்டவர்கிட்ட வருவீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனுஷன், உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஆண்டவர் உங்களை அசாதாரணமான மனுஷனாக மாற்றுவார். ஆண்டவரே, நான் ஒரு சின்ன வியாபாரி தான், ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய வியாபாரியாக மாற்றுவார். ஆண்டவரே, என்னுடைய நீதியெல்லாம் கந்தல் துணி போல, நான் பாவம் செய்கிற ஒரு ஆள். ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை நிச்சயமாக உயர்த்த முடியும். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் இருக்கிற வண்ணமாகவே வர வேண்டாம். அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். மிஞ்சி நாம நினைக்க கூடாதுன்னு பார்க்குறோம். டெல்லியில் பைபிள் காலேஜ் இருக்கும்போது சில மாணவர்கள் கை கட்டி வந்து நிற்பாங்க. அவனுங்க நேராகவே நிற்க மாட்டானுங்க, அப்படியே ஃபிஜிட்டியாக இருப்பானுங்க. அதாவது கொஞ்சம் நடுக்க மாதிரி தெரியும், அப்புறம் தலையை செய்வானுங்க, அப்புறம் கையை சொடக்கூடுவானுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் நார்மலாக இருங்கப்பா, இதெல்லாம் எனக்கு தாழ்மைக்கு சின்னம் அல்ல, இதெல்லாம் பார்த்து நான் நீங்கள் ரொம்ப தாழ்மையாக இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நீங்கள் என் முன்னாடி நிற்கும் போது நீங்கள் சாதாரணமாக நின்னா போதும். இங்கே கொடுக்குற மதிப்பை நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா போதும். வெளியில் போயிட்டு இந்த ஆள் சொல்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
சில வேளை நாம மாய்மாலமான தாழ்மையை வைத்திருக்கிறோம். நான் வந்து ரொம்ப சின்ன ஆளு, ரொம்ப சின்ன ஆளு, ஒண்ணுமில்ல. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெருமை இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச கதை தான். 2 சிஸ்டர்ஸ் ஜெபத்துக்காக வந்தாங்க. ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வந்து தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, ஆண்டவரே நான் வந்து ஒரு தொடப்பக்கட்டை தான் ஆண்டவரே, ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. இன்னொரு சிஸ்டர் அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஜெப கூட்டம் முடிஞ்சிருச்சு, 2 பேரும் வெளியில் வராங்க. ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர், அந்த தூசின்னு சொன்ன சிஸ்டரை பார்த்து கூப்பிட்றாங்க, ஏ தூசி இங்கே வா அப்படின்னு. என்னை எப்படி தூசின்னு கூப்பிடலாம் சொல்லு, என்னை எப்படி நீ அழுக்குன்னு சொல்லலாம், என்னை எப்படி நீ புழுன்னு சொல்லலாம். நீங்க உண்மையிலே நீங்க அதை அறிந்து மனசுல சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க ஆமா நான் ஒரு புழுதான், ஆமா நான் வந்து ஒரு தூசி தான், ஆனா இந்த தூசியை ஆண்டவர் உயர்த்துவார், இந்த புழுவை ஆண்டவர் உயர்த்துவார். நான் கீழான ஒரு மனுஷன்தான், எனக்கென்று ஒரு பெரிய பின்னணியெல்லாம் இல்லை, நான் ஒரு ஏழை தான், ஆனால் இந்த ஏழையை ஆண்டவர் உயர்த்துவார், இந்த எளியவனை ஆண்டவர் உயர்த்துவார் என்று நீங்க சொல்லி பாருங்க. இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எந்த விதமான சொல்றாங்க இல்லைங்களா, பந்தாவும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான பெருமையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே இருக்கிற வண்ணமாகவே வர வேண்டும். சில வேளை ஆண்டவர்கிட்டயே நம்ம பொய் சொல்றோம், ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா நமக்குள்ள விசுவாசமே இல்லை. நமக்கு நல்லா தெரியுது, நாம நினைக்கிறோம் இது நடக்கவே நடக்காதுன்னு. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் பத்தல, எனக்கு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே அப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் விசுவாசத்தை தருவார். ஜெபத்துல நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணவே முடியல, சோர்வாக இருக்கு, களைப்பாக இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நல்ல உற்சாகத்தை தருவார். வேதத்தை வாசிக்கவே முடியல, தொடர்ந்தா எனக்கு தூக்கம் தான் வருது அப்படி நீங்க சொல்லாதீங்க. வேதத்து மேல ரொம்ப இன்பமா இருக்கு, இது இன்பமான வார்த்தை, அப்படிலாம் நீங்க ஆண்டவர்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு திறந்தாவே தூக்கம் வருது, என்னன்னே தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, என் மனசுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இருக்கிற மாதிரியே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக. அருமையானவர்களே, நாம் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மிஞ்சி நம்மை நினைக்க கூடாது, இருக்கும் வண்ணமாகவே நாம் நினைக்க வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், உங்களுடைய மனதை நான் மாற்றி உங்களுடைய வகையை, உங்களுடைய தன்மையை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய மனதை மாற்றும், ஆண்டவரே மனதை மாற்றும். மனம் திரும்புதல் என்று சொல்கிறார்கள். மனம் திரும்புதல் என்றால் ஒருவன் இப்படியே போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் யூ டர்ன் எடுத்து மறுபடியுமாக ஆண்டவரை நோக்கி வரான், அதுதான் மனம் திரும்புதல். சில வேளை நாம் அழுது நினைக்கிறோம், அழுகிறது வந்து மனம் திரும்புதல் இல்லை. நம்ம சாரின்னு சொல்லிட்டு மனம் திரும்புதல் நினைக்கிறோம், இல்லை. என்னைக்கு நீங்க சாரி சொல்லிட்டு அழுதுட்டு நீங்க யூ டர்ன் எடுத்து ஆண்டவரை நோக்கி போகாம இருக்கீங்களோ அன்னைக்கு அது மனம் திரும்புதல் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஜீவ பலியாக நம்மை தரும்போது ஆண்டவர் அதிலே பிரியம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருடைய சித்தத்தை பகுத்தறிந்து நம்முடைய மனம் புதிதாகும் போது, மறுரூபம் அடையும் போது ஆண்டவர் அதிலே பிரியம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் அதிலே பிரியம் உள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களை நீர் தொடும், ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களை தொடும் என்று நாம் ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம். என்னுடைய மனதை நீர் மாற்றும், சேஞ்ச் மை மைண்ட் லார்ட், சேஞ்ச் மை மைண்ட். என்னுடைய எண்ணத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய புத்தியை மாற்றும், என்னுடைய சிந்தனையை மாற்றும். ஆண்டவர் உங்களுடைய சிந்தனையை மாற்றி உங்களுடைய வகையை மாற்ற விரும்புகிறார், உங்களுடைய தன்மையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னுடைய மனதை தொடும் ஆண்டவரே, என்னுடைய மனதை தொடும் ஆண்டவரே. கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய மனதை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, மறுரூபமாக்கும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம கேட்போம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரை என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என்னுடைய மனதை நீ தொடும் புத்தி உள்ள ஆராதனை நான் உமக்கு தர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உணர்ச்சி வசப்படுவது மட்டுமல்ல, புத்தியிலே நான் உம்மை ஆராதிக்க வேண்டும். எந்த புயல் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி,
நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் எப்பொழுதும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சில வேளைகளிலே நான் சோகத்தை உணரலாம், வருத்தத்தை உணரலாம், வேதனையை உணரலாம். ஆனால் என் உணர்வுகளை நான் நம்ப போவதே இல்லை ஆண்டவரே. உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பி நான் வருகிறேன் ஆண்டவரே. சொல்லாமா ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்பி வருகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே பகுத்தறிகிற அறிவை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய பெர்ஃபெக்ட் வில், உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க ஒருவேளை சில நஷ்டங்களை அடைந்திருக்கலாம், இழப்புகளை அடைந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நஷ்டத்தை லாபமாக மாற்றுவேன். நீங்கள் இழந்ததுக்கு ஈடாக நான் இரட்டத்தனையாக தருவேன். நீங்க என்னுடைய சித்தத்தை மட்டும் பகுத்தறிந்து நீங்க நடங்க. நான் நோன் சொல்லும்போது நீங்க நோன் சொல்லுங்க, எஸ்ன்னு சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லுங்க. நான் இல்லைன்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லுங்க, ஆமா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லுங்க. அது மட்டும் செய்யுங்க, என்னோடு கூட நடங்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். சொல்லாமா உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய கரத்துல வைங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. அதுதான் நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு ஆராதனை. அருமையானவர்களே, God wants to change our mind. தேவன் நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார், மனதை மாற்ற விரும்புகிறார். மனதை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நீங்க தாங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அருமையானவர்களே, உங்க மனது மாறும்போது வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், தொழில் மாறும், வியாபாரம் மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிற வண்ணமாகவே நீங்க வாங்கன்னு சொல்றார். இருக்கிற வண்ணமா வாங்க. அழுக்கா இருக்கீங்களா, நீங்க வாங்க. பாவத்தில் இருக்கீங்களா, நீங்க வாங்க. நான் மன்னிக்க முடியாத பாவம் எதுவுமே இல்லை. துக்கத்தில் இருக்கீங்களா, நீங்க என்கிட்ட வாங்க. நான் துக்கத்தை மாற்றுவேன், மன மகிழ்ச்சி நான் நிரப்புவேன். கடன் தொல்லையில இருக்கீங்களா, நீங்க நடிக்க வேண்டாம், இருக்கிற மாதிரியே நீங்க வாங்க, நான் உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மிஞ்சி நினைக்க வேண்டாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பாக்கெட்ல 5 ரூபா தான் இருக்கு ஆண்டவரே, என் பாக்கெட்ல ஆண்டவரே எனக்கு ஒரு 5000 மட்டும் தான் இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்ட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இத்தனை பணம் ஒருத்தருக்கு தர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஆனா என்கிட்ட காசு இல்லை. இருக்கிற மாதிரியே நீங்க வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிற வண்ணமாக வாங்க. உங்களுடைய குறைகளோடு கூட நீங்க வாங்க, பலவீனத்தோடு கூட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லோரும் பாடுவோம். புத்தி உள்ள ஆராதனை, ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடல் மூலமாக நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்னை மாற்றுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, என் மனதை புதிதாக்குகிறீர், அதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Jesus. தெய்வீக கூடாரமே, தேவனின் சன்னதி, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. அருமையானவர்கள், இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க கேட்குவதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவரத்தில் கேட்பதெல்லாம் என்னன்னா,
ஆண்டவருடைய மனதை புதுப்பியும் ஆண்டவரே, என்னுடைய மனதை புதுப்பியும் ஆண்டவரே. இருக்கிற வண்ணமாக வருகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர்தான் பெரியவர் ஆண்டவரே. புத்தியோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, புத்தியோடு ஆண்டவரே, தெளிந்த எண்ணத்தோடு நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சேஞ்ச் மை மைண்ட், என்னுடைய மனதை நீர் மாற்றும் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிக்கும் போது என்னுடைய மனதை மாற்றும். நீங்க ஆண்டவரை இப்பொழுது ஆராதிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அபிஷேகம் வந்து இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய மனதை மாற்றுவார். உங்களுடைய மனது மாற்றப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் மாறும். அருமையானவர்களே, ஆண்டவரத்தில் இப்ப நீங்க கேட்பதெல்லாம் என்ன அப்படின்னா, பாடலோடு கூட சேர்ந்து என் மனதை மாற்றும். பாடலாமா? ஆராதனை எல்லோரும் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அன்பராகிய இயேசுவுக்கு ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, மனம் மாறி ஆராதனை. ஆண்டவரே என்னுடைய மனதை தொடும் அப்படின்றவங்கள கைவெடுத்து காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே என்னுடைய மனதை நீர் ஆண்டவரை தொடும், மனதை தொடும், மனதை தொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனதும் ஆண்டவரே பிசாசுடைய தந்திரத்தினால் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சரியாக உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற வண்ணமாக வருகிறோம் ஆண்டவரே, இருக்கிற வண்ணமாக வருகிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவரே. மனதை தொடும், மனதை தொடும், மனதை தொடும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த மதியான வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய மனதை தொடும். புத்தி உள்ள ஆராதனை நாங்கள் உமக்கு தர உதவி செய்யும்.
அது மட்டுமல்ல ஆண்டவரே, தெளிவான எண்ணத்தை தார். நாங்கள் எங்களை மிஞ்சினதாக நினைக்காதபடிக்கு இருக்கிற வண்ணமாகவே உம்மிடத்தில் வர உதவி செய்யும். எளியவர்கள் தான் ஆண்டவரே, ஆண்டவரே தாழ்வான நிலையிலே இருப்பவர்கள் தான், ஆனால் நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. நீர் உயர்த்துவதற்கு திட்டத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உயர்வு, உங்களுக்கான உயர்வு சீக்கிரத்திலே வர இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக ஒரு பரிபூர்ணமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பகுத்தறிந்து கொள்ள ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவரே மனதிலே வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென். தியாக காணிக்கை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆராதித்து கொண்ட போது சரிங்களா? எடுக்கல? ஓகே. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது நாம் ஆண்டவருக்கு தியாகமாக நாம் காணிக்கை தரப்போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காணிக்கையை ஆசீர்வதிப்பார். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை
மக்கள் தியாகமாக கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். கேட்ட வசனத்தை மனதிலே வைத்து வாழ்க்கையை பயன்படுத்த உதவி செய்யும். புத்தி உள்ள ஆராதனை நாங்கள் தர வேண்டும் ஆண்டவரே. எண்ணங்கள் எங்களுடைய மனது புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தெளிந்த எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். God bless you.